வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஈஸ்டர் ஜி. சிரிப்பு வேற அப்படியே போட்டேன்னா அறிவில்லை உனக்கு. எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, எங்க நேற்று காணாமல் போயிட்டேன், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். போய் ஈஸ்டர் ஜி, தேர்தல் நேரத்தில் கட்சி நடத்துறவங்களே காணாம போறாங்க, ப்ரோக்ராம் நடத்துற நான் காணாம போறேன்னு இப்படி கொச்சிக்கிறேன். பேரட்டு விட்டா நம்ம தேநீர் விடுதிக்கு போகாமல் நீயே மொத்த பாலிடிக்ஸும் பேசிட்டு போல இருக்க. நமக்காக நம்ம தேநீர் விடுதியில் டுபாக்கூர் அரசியல்வாதி அருமை நாயகமும் ஓசிடி ஒன்றுத்துக்கும் உதவாத தேனப்பனும் நிறைய அரசியல் செய்திகளோட காத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்போமா? எங்கே அவர், எங்கே அவர், தேடுதே ஆவலால் ஓடிவா. நிறுத்து, ஓடிவா ஏன் பாடுற? டேய், உன்னைய ஓடி வர சொன்னாங்க? இந்த உடம்பு வச்சுன்னு ஓடி வந்து ஊந்து வாரினா எவன் பதில் சொல்றது? மூஞ்சி மகர கட்டியும். நாங்க எங்கே அவர் ஓடிவான் அவனோட தேடுறது வேற ஒருத்தர்ரா. நான் மட்டும் இல்ல, பாம்பள கட்சிக்காரர்ல இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவர் எங்கே முகத்தை பார்க்க துடிக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு பாடினா அவருக்கு பிடிக்கும், பாடினா அவர் வந்துருவாரன்ற ஆசையா நான் பாடினா நீ வந்து நிக்கிற. பாட்டெல்லாம் நிப்பாட்றா. அவன் வயிற்றுச்சல் இருக்கான், இவன் வேற என்ன வயிற்றுச்சல்? இப்போ நான் எங்க வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன்னா அங்கேயே எனக்கு சோத்த போடாம வெளில தொடுத்துட்டுனா எவ்வளவு கோவம் வரும். அப்ப நீ சோறு எதிர்பார்த்துனே எங்க வீட்டுக்கு வருவியா? பின்ன எதிர்பார்ப்பு இல்லாம ஏன் ஒருத்தன் வீட்டுக்கு போறோம்? இல்லையா, உங்க வீட்டுல சோறு இல்லைன்னு வந்த அப்புறம் வாயை தந்து கேட்கணும் சோறு போடுன்ட்டு. நீ கேட்காம நீ வந்து சும்மா என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருந்து நான் சோறு போடுன்னு எதிர்பார்த்தேன்னா? ஏய், பசியோட வரவன்னு தெரியாதா உனக்கு? அதெல்லாம் தெரியாது, நீ ஒரு ஆசையில வர நான் நினச்சிக்குவேன். இப்போ எதுக்கு இந்த மேட்ரை சொன்னேன்னு தெரியுதா? எதுக்கு? ஏய், மக்கள் நலனுக்காக, தொகுதி நலனுக்காக நாங்க போய் சந்திக்கிறோம் ஆமா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சொல்லி சந்திச்சிட்டாங்களே, சந்திச்சு அதுல ஐக்கியமாயிட்டவங்க, அதுவும் கடைசி வரைக்கும் பதவியை விடாம பதவி காலம் முடிஞ்ச பிறகு போய் சேர்ந்தவங்க. அட்ரஸ் அந்த அட்ரஸ் தான். ஆமா, இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அதான்டா, எப்படியாவது நமக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா பாரு, 8 பேர்ல 8 ராசியில நம்பர்ல, அதனால யாருக்கும் இல்லை. இல்ல, ஒருத்தர் கட்சி, ஒரே ஒருத்தர். அவரு தான் இந்த எல்லா டிவிலையும் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தாப்பாக்கு அப்புறம் மாப்பாதான்ட்டாங்க. ஏன்னா வேற ஒரு கட்சியில இருக்கும் போது அப்படி வக்காலத்து வாங்கினாரு, இப்ப இங்கே ஐக்கியம் ஆயிட்டார்ல, அதனால அவர் ஆவடியில நிக்க சொல்லிட்டாங்க. ஏய், ஆனா மத்த 7 பேரும் எவ்வளவு நல்லவங்க. எப்படி? அவங்க எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. நல்லவங்க எவ்வளவு அச்சனம் தாக்குறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுல இது நானே கேட்கணும்னு நினைச்சேன். கேள்வி, இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எல்லாத்துலயும் உடன்றாங்களா? அது ஆம்பளைங்களை விட லேடிஸ் தானே அதிகமா அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா. அப்படி பார்த்தா ஒரு கட்சியுடைய தலைவி சிஎம் அவங்களே அவங்க கட்சியில ஜஸ்ட் 15% ஆஃப் த லேடிஸ்க்கு தான் கொடுத்துக்கிறாங்க. ஆக 33% பேசுறதெல்லாம் சும்மா வெளி பேச்சுக்கு தானா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதே வேண்டா. ஏய், ஆனா இந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சரி, 2 மினிஸ்டர் பெண்கள் தான், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே. ஆனா அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்? வீக்கா இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, ஹெல்த்தியா. அதுதான் பிரச்சனையே. நீ சாதாரண நேரத்துல போய் மக்களை சந்திக்கல, அங்க தொகுதியில அலுவலகம் போடல, அதெல்லாம் ஒரு குறையா இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா வெள்ளம் வந்த போது கூட மக்களை இந்த 2 பெண் அமைச்சர்களும் சரியா பாருங்க. நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, வெள்ளம்ன்றது எல்லாருக்கும் பொது. உன் வீட்டுல வெள்ளம்னா எனக்கும் வெள்ளம் தான். நீ வீட்டுல இருந்து வெளியே வர முடியல, நானும் வீட்டுல இருந்து வெளியே முடியாது. நான் எங்கேருந்து உன்னை பாக்குறது? கார்ல வந்திருக்காங்களா? கார்லயே பெரியவங்க கட்சியோட தலைவி அவங்க கார்லயே பார்வையிட்டாங்கன்னா, ஹெலிகாப்டர்ல பார்வையிட்டாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நீங்க மக்களோடு மக்களா பழக வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்
அமைச்சர் பதவி வேற வாங்கியிருக்கீங்க அந்த தொகுதி மக்களால். அப்போ நீங்கள் போய் அவங்கள நேரடியாக சந்திக்க வேணாவா? நீங்கள் சந்திக்காமல் இருந்தீங்கல்ல, எங்களை புறக்கணிச்சிங்கல்ல, நாங்கள் உங்களை எப்படி புறக்கணிக்கிறோம் பாருங்கன்னு நீ சொல்ற. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அடுத்து ஒரு முக்கியமான மேட்ரு, இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, ஆமா, அவங்கெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. அதுல பேர் கூட ஞாபகத்தில் வர மாட்டேங்குதுண்ணே. அதான்டா மூமு, அப்புறம் வந்து இந்த ஃபார்வர்டு பேக்வேர்டு எஃபி, அது வேற ஏதோ ஃபேஸ்புக். ஆமா, அது வந்து என் பையன்லாம் பார்த்துட்டு. அது இல்லடா, இது ஒரு கட்சி. அந்த கட்சியெல்லாம் ஆதி காலத்துல இருந்து ஆளும் கூட்டணி கூடயே இருந்திருக்காங்க. ஆனா வந்து ஒரு சீட்டு கொடுக்கலன்னு டாக்டருக்கு கோவம் வந்துருச்சு. நாங்க எப்படி வந்து ஆதரவு தெரிவிச்சோம், நேரா போய் அம்மா வேற சந்திச்சுட்டு வந்தோம், எங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அதனால நாங்க இனிமே அந்த கூட்டணியில இருக்க மாட்டோம், நாங்க கூட்டணி மாத்திரம். எந்த கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. யார் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்க போயிருக்காங்க. இந்த மாதிரி உதிரி கட்சிகள்லாம் எந்த விதமான கொள்கை நோக்கமும் இல்லாம, மக்கள் நலன் மேல அக்கறை இல்லாம, சும்மா ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் இப்படி பெரிய கட்சிகளை பிடிச்சி தொங்குறாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களா? நானே சொல்றேன்டா. நீ சொல்லுன்னா யாருக்கும் தெரியல, அவங்களெல்லாம் விடுறேன், அதை பத்தி பேச வேணாம். பர்கூர் 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 பர்கூர், ஆண்டிப்பட்டி 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 அடே ஆர்கே நகர். அடே என்னடா ஏண்டா டே, நாட்டில் நிறைய பேர் தான் பதவி ஆசை பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி அலைகிறாங்கன்னா நீ என்ன இப்படி தவிர சுற்றிட்டு இருக்க? எனக்கு பதவி ஆசையே கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு இந்த சீட்டு நிரந்தரம். நிரந்தரம்? ஆமாம். எடுத்துட்டு போய் போகும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு இது ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னது, அனலிசிஸ், அதை பண்ணி பார்த்தேன் நான். அனலிசிஸ் அது பண்ண. அதில் வந்து முதல்ல வந்து ஆளுங்கட்சி சிஎம் இருக்கிறாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் பர்கூர்ல நின்னாங்க. ஆமா, பர்கூர்ல ஜெயிச்சாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? கட்சி ஜெயிச்சது. ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. நெக்ஸ்ட் டைம் பர்கூர்ல நின்னாங்க, 96 தோத்தாங்க, கட்சியும் தோத்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியில நின்னாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் மறுபடியும் ஆண்டிப்பட்டியில நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாலும் கட்சி தோத்துச்சு. இப்போ ஆர்கே நகர்ல நிக்கிறாங்க. ஏற்கனவே ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க. சோ சிட்டிங் சீட்ல மறுபடியும் சிஎம் நின்னா அவங்க கட்சி ஆட்சி அமைக்காதுன்னு நீ சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அடே இப்படி யோசிப்ப, முதல்ல பர்கூர்ல நின்னாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அடுத்து பர்கூர்ல நின்னாங்க, தோத்தாங்க, ஆட்சி அமைக்கல. ஆண்டிப்பட்டியில நின்னாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. ஆண்டிப்பட்டியில மறுபடியும் நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க, ஆனா ஆட்சி அமைக்கல. இந்த வருஷப்படி பார்த்தா இந்த தடவை அவங்களும் ஜெயிப்பாங்க, ஆட்சியும் அமைப்பாங்கன்னு நீ சொல்றியா? நானும் சொல்ல, ஊருக்குள்ளேயும் யாரும் பேசிக்கல, அவங்க கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்கப்பா. ஓ வெரி குட். ஏய், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், மக்கள்லாம் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு. என்ன சண்டை? அதான்டா அந்த 4 பேர் கூட்டணி, அது 12410. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த தொல்லை தாங்க முடியல. நம்பர் தூங்கினா கூட கண்ணு முன்னாடி வந்து போயினே இருக்குனே. அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல, ஆமா, கருப்பு துண்டுக்காரு, அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் லைனா வந்துகிட்டே இருக்கு. ஏதோ எதிர்த்தரப்புல இருந்து வந்தா பரவாயில்லப்பா, சூரிய கட்சி சொல்லலாம், இல்ல வந்து ஆளுங்கட்சி சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், யார் வேணா, அவங்களே சொல்லக்கூடாதுல்ல. அவங்க கூட்டணியில இருக்க சிவப்பு சட்டக்காரர் இருக்காரு, முன்னாள் செயலாளராக இருந்தாரு, அவர் வந்து இவர் என்ன பேசுறாரு, இவர் சொல்றத நாங்க கேட்டுட்டு ஆட முடியாது அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டாரு. நீ அவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் சொன்னது கூட அவங்க ஒன்றும் பெருசா சீர்ஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமாண்டா, ஏன்னா
அந்த முன்னாள் மாநில செயலாளர் எப்படியாவது சிவப்பு சட்டக்காரங்களை கூட்டிட்டு போய் தோட்டத்துல ஐக்கியப்பட்டுலான்னு நினைச்சாராம். மேட்ரு இந்த கருப்பு துண்டுக்காக தான் இடையில பூந்து ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சு சிவப்பு சட்டக்காரங்களை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்படி ஒரு கூட்டணியில மாட்டி விட்டுட்டாரு. இந்த பிரச்சனைனால தான் தென்னந்தோப்பு கூட உள்ள வர முடியாம தவிக்குதாம. நிறைய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வரேன்டா. முதல்ல இந்த சீட்டு பிரச்சனைக்கு 124 110 என்ன இப்ப இனிமேல் யாராவது கூட்டணிக்கு வந்தா யாரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு 124 நோன்ட்டாங்க. அது எனக்கு தான், நான் தரமாட்டேன் தானே குடுத்தீங்க அப்படின்னு அவங்க ஒரு ஆட்டம் சாக்லேட் கொடுத்துட்டு திருப்பி எத்தினா விடுவாங்களா? சரி, அங்கதான் ஒரு பிரச்சனை. அவங்க ஐவர் ஆனாங்க, அதனால பிரச்சனை. இவங்க 4 பேருக்குள்ளேயே ஒரு சிக்கல் இருக்கான். ஆமா, ஆல்ரெடி 110 டிவைடட் பை 4 ஆயிடுச்சே. ஆமா, அதனால ஆளுக்கு 27 தொகுதி, 108 மீதி 2 தொகுதியா போனஸ் மாதிரி, உதிரி மாதிரி. ஆனா அது இவரு கொடுக்கணுமே, ஒருங்கிணைப்பாளர் அவங்க கட்சிக்கு. அதான் அவர் தான் நிறைய கேஸ் வாங்கிருக்கிறாரு. அதனால நிறைய கேஸ் வாங்கினால அவருக்கு இந்த 2 தொகுதியை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த கருப்பு துண்டுகார் கட்சிக்காரங்க என்னங்க விளையாடுறீங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம எவ்வளோ உழைச்சோம், இந்த இயக்கத்தையே ஒருங்கிணைப்பு பண்ணோம், நமக்கு வெறும் 30 தொகுதி கூட கிடைக்காதா, இது என்ன அநியாயமா இருக்குன்னு கருப்பு துண்டுக்கார் மேல ஒரே கடுப்புல இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ இது வந்து யாராவது ஒருத்தர் நடுவில் பூந்து இதெல்லாம் சரி பண்ணுமே. சரி பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியலையாம். அதனால சிறுத்தைகள் கட்சிக்காரு கோச்சிக்கிட்டு வெளியூர் கிளம்பிட்டாராம். அதுவும் இல்லாம இப்ப தென்னந்தோப்புக்கார கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, வாங்க வாங்கன்னு. அவரும் தோ சொல்றேன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் வந்தா 124 தான் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால இவங்க 110 எப்படி கொடுப்பாங்க? அந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்ல, அது தென்னந்தோப்புல 4 மரம் இருக்கப்பா, 4ஆவது கொடுக்க வேணாமாப்பா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. இப்ப 124 கொடுக்க மாட்டேன்றனால தென்னந்தோப்புக்காரு இந்த கூட்டணியை ப்ரிஃபர் பண்ணலையாம். ஏற்கனவே அந்த கூட்டணியை சேர்க்க மாட்டோம்னு சொல்லி வேட்பாளர் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு சூரிய கட்சி தான் அப்படின்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ யூஸ்வலா ஒருங்கிணைப்பாளர்னா அவர் தானே போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி செட் பண்ணணும். ஆமா, ஆனா வர அவர் பேசுறது எதையும் பார்த்தா அவரே யாராவது போய் சமாதானப்படுத்தணும் போல இருக்குது. பயங்கர கோவத்துல இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த கட்சி தலைவர்களை சமாதானம் பண்றதை விட்டு அவரோட கட்சி தொண்டர்கள்ட்டே சமாதானம் பண்ணிட்டு இருக்காராம். இந்த மாதிரி சீட்டு இவ்வளவுதான் கிடைக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்களாப்பா அப்படின்னு சொல்றாராம். அதனால பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு தாய் கழகத்துக்கு புறப்படலாமா அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிற சில பேர் நினைக்கிறாங்களாம். அப்படின்னு நான் சொல்லவாடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இதே மாதிரி பொட்டி படுக்கையை கட்டின தாய் கழகத்துல இருந்து கிளம்பலான்னு நம்ம தென்னந்தோப்புக்காரர்கிட்டயும் 13 நிர்வாகிங்க நேரடியா சொல்லிட்டாங்களாம்பா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல இருக்காராம். இப்ப கூட அவரை கேட்டிருக்காங்க, தயவு செய்து சொல்லுங்க எந்த கூட்டணிக்கு போறீங்கன்னு. முதல் வாரத்துல சொல்றேன்னு இருக்காரு. எலெக்ஷன்லாம் முடிவிட்டு அப்புறம் சொல்லுவாருன்னு. இதானங்க முதல் வாரம். இப்ப சொல்லுங்கன்னா இப்பதானே தேதி என்ன ஆகுது, இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. இன்னும் அவர் முடிவெடுக்கவே மாட்டாரு. இவர் கூடியே இருந்தா நம்ம அரசியல் வாழ்க்கையும் அழிஞ்சிடும். அதனால தாய் கழகத்துல போய் சேர்ந்து 41 ஏதாவது 1-2 கிடைக்குமா அப்படின்னு அவர் கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களே சிந்திக்கிறதா நீ சொல்றியா? ஊருக்குள்ள